சாட்டர்டே மத்தியானம் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை நைட்டு வந்து உட்காந்து பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அடுத்த நாள் வந்து சண்டே வந்து ஒரு வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நைட்டே வந்து பேக் பண்ணி வச்சா தான் காலையில் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் இருந்து அப்படியே ஃபங்க்ஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய சின்ன பொண்ணு வந்து பேக் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தா. இந்த கிஃப்ட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக அழகாக நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிருந்தேன் கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக. இந்த ஷீட் அங்கே பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. ரேட் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அப்படி நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி நார்மலாக நம்ம கிஃப்ட் பேக் பண்ணுறதோட இதில் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. எனக்கு தான் அப்படி தோணுச்சுன்னு பார்த்தா என்னோடய பொண்ணும் சொன்னால் சூப்பராக இருக்குமா இந்த பேப்பர் பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கடகடன் பேக் பண்ணி லேபிள்லாம் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் 3 பேரும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு ஞாபகமாக கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ண போயிருந்தாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து கிரகப்பிரவேசத்துக்கு போகலான்னு கிளம்பியிருந்தோம். காலையில் வந்து 9 o'clock முடிஞ்சிடும் டைமிங் அப்படின்ட்டு இன்விடேஷனில் போட்டிருந்தது. ஆனால் வேறு வழியில் நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு பொறுமையாக போய் அவங்கள பார்த்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இடிச்சிட்டு மறுபடியும் பெருசாக கட்டுறாங்க. எங்களுக்கு சர்ச் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 o'clock, சம்டைம்ஸ் 10:15 கூட ஆகிடும். அன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு 20:20 தான் சர்ச் முடிஞ்சுது. சர்ச்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அவங்க வீடு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப கிட்டே இருந்துச்சு. ஒரு 5 minutes கூட ஆகலை நாங்கள் போகிறதுக்கு. நாங்கள் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா டைம் 10:30 இருக்கும். எல்லா பூஜைகள்லாம் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சாப்பிட்டு வெளியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்டு. என்னோட பொண்ணும் அவங்களோட பையனும் எல்கேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறாங்க ஒரே ஸ்கூலில். ஆனால் இப்போ பெரிய கிளாஸ் வந்துட்ட உடனே செக்ஷன் வந்து மாறிட்டாங்க. ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது. ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வீடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹாலு, 2 பெட்ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் வெளியே வந்து கார் பார்க்கிங்கோட வந்து ஒரு போர்ட்டிக்கோ. தனி வீடு தான். அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்து ரூம்லலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு போன கிஃப்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துடணும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை மாதிரியே கடைசி நேரத்தில் லேட்டாக வந்தவங்களாம் சில பேர் இருப்பாங்களா, அவங்க எங்களுக்கு கம்பெனி கொடுக்க நானும் என்னோடய பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, மசால் தோசை, பொங்கல், பூரி, வடைக்கறி, இடியாப்பம், 2 விதமான சட்னி, சாம்பார், கேசரி எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போனது லேட் அப்படின்றதுனால இட்லியும் வடையும் மட்டும் காலி ஆகிட்டு இருந்துச்சு. வாழை இலெல்லாம் காலி ஆகிடுச்சு ஆண்டி, சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தான். பரவாயில்லடா இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே சிரிச்சுட்டே சாப்பிட்டோம். முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, மதியானம் இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கியிருக்கிறது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில், அதனால் கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் மண்டையை புழக்க நாங்கள் அங்கேருந்து வண்டியை கிளப்ப ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.